இப்ப அவர் என்ன சொன்னார்னு நீங்க கேட்டீங்கல்ல, அதனால உடனடியா போய் ஆஸ்திரேலியா போறதுக்கான ஏற்பாடு பண்ணுங்க. நாளைக்கு ஆஸ்திரேலியாவுக்கு போய் ஆகணும். நான் ஜெயிக்க போறேன். என்னோட அன்பான பசங்களா, இன்னைக்கு உங்களுக்கு வாழ்க்கையிலேயே அதிர்ஷ்டமான நாள். நான் ஒரு கான்டெஸ்ட்ல கலந்துகிட்டேன். அதுல ஆஸ்திரேலியாவுக்கு ஃப்ரீ டூர் போக வாய்ப்பு கிடைச்சிருக்கு. அதுல குலுக்கல் முறையில நான் ஒரு 5 குழந்தைங்களை தேர்ந்தெடுத்திருக்கேன். அவங்களும் என் கூட சேர்ந்து இந்த ட்ரிப்ல கலந்துக்க போறாங்க. சரி சரி, சீக்கிரமா போய் உங்க பேக் எல்லாம் பேக் பண்ணுங்க. மகாராஜா, எனக்கு ஒரு விஷயம் புரியவே மாட்டேங்குது. எதுக்காக கிறிஸ்டியா அவன் நண்பர்களை ஆஸ்திரேலியாவுக்கு கூட்டிட்டு போறீங்க? நீ கடைசி வரைக்கும் இதே மாதிரி முட்டாளாத்தான் இருக்க போற. எனக்கு வந்திருக்கிற ஏமாந்துக்கோ வியாதிக்கு கிறிஸ்து அவனோட நண்பர்களும் தான் காரணம்னு உனக்கு தெரியாதா என்ன? அதனாலதான் அவங்களை ஆஸ்திரேலியாவுக்கு கூட்டிட்டு போய் அங்கேயே தொலைச்சிட்டு வரலான்னு பிளான் பண்ணிருக்கேன். உனக்கு இது கூட புரியலையா? மகாராஜா, நீங்க உண்மையிலேயே ஜீனியஸ் தான். வாங்க கணேஷ் மகாராஜா, நம்ம எல்லாரும் ஆஸ்திரேலியாவுக்கு கிளம்புவோம். சுபர்ணா, நானும் ஜேவும் ஆஸ்திரேலியா போயிட்டு வர வரைக்கும் நீங்க தான் இந்த ஸ்கூலை நல்ல விதமா பாத்துக்கணும். ஆஸ்திரேலியாவுக்கு கிளம்புறது சாதாரணமான வேலைதான். ஆனா அங்க போய் நிக்கிய காப்பாத்துறது தான் நம்மளோட நோக்கம். நாங்க கூட இருக்கோம் கிரேஸ்.